ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் பயணம் சேனல். ஸோ சூப்பராக 4 நாள் ஒமானில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். மஸ்கத், நிஸ்வா எல்லாமே. நேற்று கூட இதே இடத்துல நிஸ்வா சூக், ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது நம்ம 5வது நாளில் இருக்கோம். ஸோ அட்டகாசமாக நிஸ்வா ஃபோர்ட்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த நிஸ்வா போர்ட்டோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 ஒமானி ரியாலுங்க. இந்தியன் ருபீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 1150 ரூபா அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ பிலோ 6 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. 6 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் 3 ஒமானி ரியால். அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஒமானி ரியால். தேங்க்யூ வெரி மச். சூப்பருங்க. நம்ம வந்த நேரத்தில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, அதை பார்க்கலாம். லோக்கல் கல்ச்சர் ப்ரோக்ராம் எப்படி இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பழைய காலத்து புல்லட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது போரில். கால் ஷாபா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக்சுவலி இந்த மார்னிங் டு ஸ்டார்ட் ஆஃப் த டே. காட் ஷாபா பேர். கிணறுங்க, நம்ம ஊர்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதே ஃபார்மெட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எதுவும் ஆல்டர் பண்ணலைங்க, அதே மாதிரி வச்சு அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் எந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்தாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இதிலெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். பானை தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரினர்ஸ் தாங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியன்ஸை விட. ஸோ இப்போது ஹாலிடே சீசன் அப்படின்னு அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்த்துட்டு வரும்போது நிறைய அவுட் சைட் கண்ட்ரிஸ் தான், இந்தியன்ஸ் வந்து கம்மியாக பார்க்க முடியுது. ஸோ இதுதாங்க லே அவுட், இந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதை தான் நம்ம இப்போ உள்ளார போய் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபுல் விவரம், எப்படியெல்லாம் எதிரிங்களை வந்து இவங்க தாக்குனாங்க, என்னென்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாங்க, ஸோ எல்லாமே இந்த டிசைன் எல்லாம் இங்கே இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே. ஸோ உள்ளார போகலாம் டு த ஃபோர்ட். இது செகண்ட் மர்டர் ஹோலுங்க, மேலே இருக்குது. ஸோ மேபி இதுலேருந்து எதிரிங்க வந்து குதிப்பாங்களா. பாருங்க, இது வந்து பிட்ஃபால், செகண்ட் பிட்ஃபால். ஸோ இது எங்கே இருக்குன்னா, இந்த கதை ஓப்பன் பண்ண உடனே குழி இருக்கும். இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்காங்க கிளாஸ் போட்டு. பட் நார்மலாக அவங்க அந்த டிசைனில் வந்து குழி வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே எதிரி வந்து அப்படியே உள்ளார விழுற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இது 4th பிட்ஃபால். பாருங்கள், ஸ்டெப்ஸ் இருக்கா, அது ஓப்பன் பண்ணி கதவு இருக்கும், ஏதாவது அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே கீழே போயிடுவாங்க. பாருங்கள், ஸோ இது 5th, இது லாஸ்ட்டுங்க. இது 5th மர்டர் ஹோல். பாருங்கள், அவங்க தண்ணி ஊற்றுறாங்கல்ல மேலேருந்து. ஸோ எதிரிங்க வந்து என்னென்னா, அது என்ட்ரி ஆனோடனே இந்த கதவுங்களுக்கெல்லாம் நெருப்பு வச்சுடுவாங்களாம் உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் தண்ணி ஊற்றுறது ஆகட்டும், அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மர்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செட் பண்ணியிருக்காங்க கீழேருந்து.
ப்ரேயர் ரூம். நம்ம போயிட்டுருக்கோம்ல அந்த லேஅவுட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோவில். ஸோ இந்த மாதிரி இது மேலே ஏறி எதிரிங்க எங்கெங்கே வருவாங்க, எந்த சைட்லேருந்து வருவாங்க எல்லாம் பார்த்து அதுக்கு தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது. எல்லாம் கரெக்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரிலையும் ஆளுங்க நிற்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி 3 இடத்துல இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் ப்ளஸ் கீழேயும் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்து கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறதுக்கு எதிரிங்களை தாக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குங்க இது. ஸோ இங்கேருந்து டாப் வியூங்க. அது சூக்குங்க, நம்ம நேற்று போயிருந்தோம்ல இந்த சூக்கு தான் இது, நிஸ்வா சூக். வேற லெவலில் இருக்குல்ல, இந்த மலைங்க, மவுண்டைன்ஸு, க்ரீனரி. ஸோ டாப் வியூ வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. வா, இதுதான் ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக நிஸ்வாவே இங்கேருந்து தெரியுது. சின்னதாக இருக்குது, பட் அந்த பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. ஒமானி கொடி காற்று இல்லாமல் பறக்கலை. ஸோ 360 டிகிரிலங்க நம்ம வெளில பார்த்தா அந்த லேஅவுட் அப்படியே இருக்கா. ஸோ மேலே மட்டும் இல்லைங்க பாருங்கள், கீழே எல்லாமே இப்போ வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் ஏரியா தான். இங்கேருந்து அப்படியே பாருங்கள் பீரங்கி குண்டுங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து அட்டாக் பண்ணுறது தான் பாருங்கள். கீழேயும் இருந்து மானிட்டர் பண்ணி தாக்குறதுக்கு வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே முடிச்சதுங்க. இன்னும் கீழே வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க இதே போர்ட்டில். ஸோ எங்களுடைய ஹிஸ்ட்ரி, பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க, என்னென்ன எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போய் நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ வெளியில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கிளம்பலாம் வெளியே. டேட்ஸ் ஸ்டோரேஜ் ரூமுங்க பாருங்கள். அந்த பேக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேகு கூட இந்த டேட் மரத்தில் இலையில தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராப்பராக அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே போடலைங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நான் கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சிரப்பு எடுத்தால் இந்த வந்து இந்த குழியில் வந்து விழுற மாதிரி ஏதோ இருக்குது. பட் அந்த டிசைன் வந்து கரெக்டாக அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ ஆப்லூஷன் ரூமுங்க. ஸோ இது வந்து பப்ளிக்கு கெஸ்ட் யாராவது வந்தால் கை காலை கழுவுறதுக்காக வச்சுருக்காங்க பப்ளிக்காக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த பைப்லேருந்து தண்ணி வந்து அந்த வாட்டர் சிங்க்குள்ளே போய் இந்த டேப் ஒரு வாட்டர் பாருங்கள் அங்கே வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தண்ணி வெளில வருங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணோன்னா அந்த ஒரு வுட் பீஸ் வந்து வச்சுட்டா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ தண்ணி வந்து அதிலே தங்கின்னு இருக்கும். அப்படியே போகலாம். இருக்கீங்க ஒரு ரூம் மாதிரி மேலே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஐயோ உள்ளே யாரும் நின்றுருக்காங்களே. ஷாவின்னு போட்டிருக்காங்க, ஷெப் ஆடு. இது ஆடு மேய்க்கிறவருங்க, அவங்களுக்கு போட்டு ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே இவர் தான் ஆடு மேய்க்கிறவர்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க, what is this? Don't know. Oh நெசவுத்தொழில் இல்லைங்க. இது ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் ஒன்றுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இது படிக்க வந்தவங்க போல். ஸோ ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இங்கே வந்து பாருங்க, தங்கி இங்கே படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதோ இருக்குங்க திங்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் தான் ரைட் பண்ணுறது தான் எழுதுறது. இதுதான் அவங்களுக்கு பென்னு, இங்க்கு, சாஃப்ரான் இங்க்கு, ரெட்டு, ப்ளூ. ஸோ கலர் இங்கெல்லாம் இதில் தான். சாப்பாடு தட்டு, இது படுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரூம், அவங்களோட இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அக்காமடேஷன்.
ஸ்டடி ரூம், ஸ்டூடெண்ட் ரூம். இது அக்காமடேஷன். இதுதான் பெட்டி போடலாம். அவங்க பெட்டி, ட்ரங்க் பெட்டி. இப்போதாம்மா பாருங்க, ஆயுதம் அப்படியே வச்சுருக்காங்க. இதாவது சேஃப்டிக்கு. ஓ மை காட், ஆயுதங்கள் இல்லாமல் பாருங்க. துப்பாக்கி, கன்னு பேபி சொல்லலாமா? புல்லட் கம் ஸ்டோரேஜ் அக்காமடேஷன் 4. அதெல்லாம் லைப்ரரி, புக்ஸு, ஆயுதம். நாட் கேதர் திஸ் ஏரியா. இது கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு. பாருங்க, கெஸ்ட்டுக்காக செம்மையாக எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பாருங்கண்ணா, ஒரு மாதிரி டிசைன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இந்த மரத்தாலேயே, வேறு எந்த சிமெண்ட்டு எதுவுமே இல்லை, வெறும் மரத்தாலே நல்லா இருக்கு. அப்படியே நடந்துட்டு மேலே வந்துட்டோங்க. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கா. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. பட் இதுவும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. பட் கலரிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டுருக்கு. பட் வேறு லெவலில் இருக்குது. அந்த டிசைன், அந்த யூ ஷேப்பில் வந்து ரேடியஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிரம்மாண்டமான லுக் கொடுக்குது. அது தூரத்துலேருந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வியூவை பார்க்கும்போது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. நான் வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், அப்போவே இந்த மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி இப்போ வந்து விசிட்டர்ஸ் வந்து இந்த மேரிட் கப்புள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் யூஸ் ஆகுது இல்லை. சூப்பராக பாருங்கள், கோட்டை நம்ம போயிருந்தாலும் உள்ளார அதுதாங்க பிரம்மாண்டமாக தெரியுது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் நிறைய பேர் வாங்க, வேறு லெவலில் இருக்காங்க. இதே இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்தது எப்படி சூப்பராக இருக்குல்ல. நிஸ்வா, ஒமான் நிஸ்வா நம்ம வாட்சிங் ஃப்ரம் நிஸ்வா போர்ட். டாப்பில் இருக்கும். இது பேக் சைட் பாருங்க, டேட்ஸ் மரங்க. இவ்வளோ இதெல்லாம் க்ரீனரியாக வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க மொத்தமாக. வாவ், இதெல்லாம் சேம் கிளைமேட் இங்கே ஃபீல் பண்ணலாம். ஈவினிங்கில் நான் குளிர் எடுக்குதுங்க. இந்த கிளைமேட் இங்கே சூப்பராக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நிஸ்வா போர்ட் மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது வியூஸு. ஸோ அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டே தான். மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ வெளில போய்ட்டு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே பாய் டு நிஸ்வா போர்ட். பாய். குட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது நிஸ்வா போர்ட்? நல்லா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ இதே சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நிறைய மஸ்கத்தில் எங்கெங்கே போகலாம் எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் மஸ்கத் ஒமான் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் டே 1லேருந்து என்னென்ன இருந்தது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.